வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிங் டாங் கிச்சன். இன்னைக்கு கிறிஸ்பான வெஜ் மஞ்சூரியன் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் சைடில் வீட்டில் அட்டகாசமாக வரும். ஒரு 200 கிராம் முட்டைக்கோசு, 100 கிராம் கேரட் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ரெண்டும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 கப் கார்ன் மாவு, கரெக்டாக ஒரு 50 கிராம் இருக்கிற மாதிரி கார்ன் மாவு, 50 கிராம் மைதா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு வந்து கேரட் முட்டைக்கோஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நல்லா மசிச்சு இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து, மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல கட்டியான டோவா நல்லா பெசச்சிடலாம். நல்லா அழுத்திடலாம். அப்போதான் அந்த கேப் எல்லாமே போயிட்டு மஞ்சூரியன் வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நல்லா வடசட்டியில் எண்ணெயை சூடு பண்ணிட்டு நல்லா சூடாக இருக்கணும். அதில் சின்ன சின்ன வடை உருண்டை மாதிரி சின்ன சின்னதாக கையில் அப்படியே எடுத்து போடலாம். நான் உருண்டை பண்ணலை, ரேண்டம் ஸ்பீஸாக போடுறேன். சின்ன சின்ன வடை சைஸில் போடுறேன். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று ஒட்டாமல் நல்லா தள்ளி தள்ளி போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். மஞ்சூரியன் பால்ஸ் இதில் போட்ட பிறகு எண்ணெயை சூடு குறைச்சி வச்சிடலாம். அப்போனா தான் உள்ளே நல்லா வேகும். இல்லைன்னா வெளியே மட்டும் வந்துட்டு உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். நல்லா பொன்னிறமாக வரட்டும். ஏன்னா முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நல்லா பொன்னிறமாக வரட்டும். ஒரு தடவை ரவுண்டு போட்டு எடுக்கிறதுக்கு குறைஞ்சதுல 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வடை மாதிரி இது இருக்குது. அப்படியே இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடான பிறகு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெள்ளைப்பூண்டு போட்டுடலாம். வெள்ளைப்பூண்டு நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நறுக்கி வச்ச இஞ்சி, எல்லாமே நறுக்கி தான் போடுறேன். எதையுமே நான் அரைச்சி போடல. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்துடலாம். இது பொன்னிறமாக வரட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பிறகு நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா இதையும் பொன்னிறமாக வறுத்துடலாம். இப்போ 1 கப் டொமேட்டோ சாஸ், 1 கப் சோயா சாஸ். நான் வந்து திக் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் லைட் சோயா சாஸ் இருந்தாலும் அது ஊற்றிக்கலாம். இப்போது 1 கப் செஸ்வான் சாஸ் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண சாஸு, அது 1 கப் ஊற்றிருக்கேன். சோயா சாஸ் வந்து நான் அதிகமாக ஊற்றிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டார்க் ரெட் கலரில் இருக்கும். உங்களுக்கு சோயா வந்து பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கோங்க. சோயா வந்து ஒரு புளிப்பான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டிருக்கோம் ஒரு ஃப்ளேவருக்காக. இதை நல்லா வறுத்துடலாம். அந்த மசாலா வாடை, அதுக்கடுத்து அந்த சாஸோட வாடை கம்ப்ளீட்டாக போன பிறகு 1 கப் தண்ணியை இதில் ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சிடலாம். எலுமிச்சை வந்து ஒரு சரியான ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும். அதனால் எலுமிச்சை போடுறேன். இந்த ஸ்டேஜில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மஞ்சூரியன்ஸில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். இப்போது 5 நிமிஷம் இது நல்லா குக்கான பிறகு
இதில் ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற மஞ்சூரியன்ஸை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல கரண்டி வச்சுட்டு இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒன்றுலேருந்து 2 நிமிஷம் குக் ஆகட்டும். குக் ஆனால் தான் அந்த மசாலாவை இது நல்லா உள்வாங்கும், வாங்கிட்டு அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும். கரெக்டாக 2 நிமிஷம் அடுத்து நல்லா வெட்டி வச்ச மல்லி இலையை போட்டுடலாம். இப்போது வெஜ் மஞ்சூரியன் ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.